குறித்த ஒரு வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் திகதிகளின் கூட்டுத்தொகை 70 ஆகும். எனில் அம்மாதத்தில் வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எத்தனையாம் திகதியாகும்? அப்போ ஏப்ரல் மாதத்தில் 30 நாட்கள் உண்டு. அந்த 30 நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் திகதிகளின் கூட்டுத்தொகை 70 இருக்க வேண்டும். எனில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எத்தனையாவது திகதியில் வரும் என்று வினவப்பட்டுள்ளது. முதலாவது வினா 5ஆம் திகதி, முதலாவது விடை 5ஆம் திகதி, இரண்டாவது விடை 6ஆம் திகதி, மூன்றாவது விடை 7ஆம் திகதி. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் திகதி வருமாக இருந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 நாட்களை கூட்ட வேண்டும். 12ஆம் திகதி 12ஆம் திகதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 கூட்ட 19ஆம் திகதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 கூட்ட 26ஆம் திகதி வரும். இதனுடன் 7 கூட்ட 33 வருவதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் வரமாட்டாது. எனவே இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். எனவே இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வரும் திகதிகளை கூட்டி பார்க்கும் பொழுது 5, 7, 16, 16 மாறும் 22, 2 மீதி, அந்த 2 மீதியை ஒன்றுடன் சேர்க்கும் பொழுது 3, 4, 6, 62 வருகின்றது. எனவே இது தவறான விடை. அதாவது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 5இல் வந்தால் மொத்த கூட்டுத்தொகை 62 வரும். எனவே அது தவறானது. எனவே இரண்டாவது விடை முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி எனில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 கூட்ட 13 வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 20 வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 27 வரும். எனவே இது 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ள திகதிகளையும் கூட்ட வரும் விடையை பார்ப்போம். 6, 9, 9 மேலும் 16, 2 மீதியாக உள்ளது. 1 மீதி 6, 3, 9, 9 மேலும் 16, 1 மீதி 2, 4, 6, 66 பெறப்படுது. எனவே இவை இரண்டும் பிழையான விடை. 7 தான் சரியான விடை. இதற்கு நாம் அதனை செய்து பார்க்கலாம். 7ஆம் தேதி முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, 7 கூட்ட 14 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, 7 கூட்ட 21 அடுத்ததாக 28, 7, 4, 11, 12, 12 மற்றும் 20, 2 மீதி 3, 5, 7, 70 சரியான விடை. மூன்றாவது விடை சரியாகும். ரூபனிடம் உள்ள பணத்தை போல் 2 மடங்கான பணம் சேகரிடம் உண்டு. சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவியிடம் உண்டு. மூவரிடம் உள்ள மொத்த பணம் 1100 ரூபாய் எனின் சேகரிடம் உள்ள பணம். இப்போ ரூபனிடம் உள்ள பணம், ரூபனிடம் உள்ள பணத்தை போல் 2 மடங்கான பணம் சேகரிடம். சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவியிடம் உண்டாம். ரூபனிடம் உள்ள பணத்தை போல் 2 மடங்கு சேகரிடம் உண்டு. சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவியிடம் உண்டு. அப்போ சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவியிடம் உண்டு எனின் ரவியை போல் சேகரிடம் 3 மடங்கு என கொள்ளலாம். ரூபனை போல் சேகர் 2 மடங்கு, ரவியை போல் சேகர் 3 மடங்கு. எனவே ரூபனை போல் 2 மடங்கு, ரவியை போல் 3 மடங்கு சேகரிடம் உண்டு எனின் 2ஆலும் 3ஆலும் வகுபடும் எண், அதாவது 2ஆலும் 3ஆலும் பிரிக்கக்கூடிய ஒரு எண் 6. எனவே நாம் சேகரிடம் 6 வட்டம் பணம் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5, 6. சேகரிடம் உள்ள பணம் எமக்கு எவ்வளவு என்ன தெரியாது. நாம் 6 வட்டம் எடுத்துள்ளோம். அதாவது ரூபனிடம் உள்ள பணத்தை போன்று 2 மடங்காக இருத்தல் வேண்டும், ரவியிடம் உள்ள பணத்தை போல் 3 மடங்காக இருத்தல் வேண்டும் என்ற காரணத்தினால் 2னதும் 6னதும் மடங்காக வரக்கூடிய, அதாவது 2னாலும் 3னாலும் வகுபடக்கூடிய 6 என்பதனால் 6 வட்டங்கள் எடுத்துள்ளோம்.
எனவே ரூபனை போல் சேகரிடம் 2 மடங்கான பணம். எனின் ரூபனுக்கு 3 வட்டங்கள் இடப்பட வேண்டும். 3 வட்டத்தை போல் 6 வட்டம் 2 மடங்காகும். சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவி. அப்போ இந்த 6 வட்டத்தை 3ஆக பிரித்தல் வேண்டும். 2 வட்டம் ரவியிடம் உண்டு. அப்போ ரூபனிடம் உள்ள பணத்தை போல் 2 மடங்கான பணம் சேகரிடம் உண்டு. சேகரிடம் உள்ள பணத்தில் 1/3 பங்கு ரவியிடம் உண்டு. மூவரிடமும் உள்ள மொத்த பணம் 1100 ரூபாய். 1100 ரூபாய். எனவே மூவரிடம் உள்ள மொத்த பணம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வட்டங்கள். எனவே 1100ஐ 11ஆல் வகுக்க வேண்டும். 1100ஐ 11ஆல் வகுத்தால் 100 முறை படப்படும். 100. 1100இல் 11 100 முறை உண்டு. எனவே ஒரு வட்டம் 100. ஒரு வட்டம் 100 என்பதனால் ரூபனிடம் 100 200 300 ரூபாய் உண்டு. சேகரிடம் 100 200 300 400 500 600 ரூபாய் உண்டு. ரவியிடம் 100 200 200 ரூபாய் உண்டு. இங்கு வினவப்பட்டது சேகரிடம் உள்ள பணம். எனவே சேகரிடம் உள்ள பணம் 600 ரூபாய். 600 ரூபாய் என்பது 2வது விடை. அதற்கு நாம் கோடிடலாம். PQRSTUV எனும் 7 பேர் பரீட்சை ஒன்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் பற்றிய விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது 8வது வினாவில் PQRSTUV எனும் 7 பேர் பரீட்சை ஒன்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் பற்றிய விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. R கூடிய புள்ளியை பெற்றுக்கொண்டதுடன் T மிக குறைந்த புள்ளியை பெற்றுள்ளார். அதாவது இந்த 7 பேரில் R தான் கூடிய புள்ளி, T மிக குறைவான புள்ளி. ஆகவே R முதலாம் இடம், T கடைசி இடம். எந்த இரு மாணவர்களும் சமமான புள்ளியை பெறவில்லை. V என்பவர் P-ஐ விட கூடிய புள்ளியை பெற்றுள்ளார். இப்போ V P இந்த இடையில் வர வேண்டியவர்கள். அதனை முதலில் நான் இங்கு எழுதுகிறேன். அதாவது B என்பவர் P-ஐ விட கூடுதலான புள்ளி. B என்பவர் P-ஐ விட கூடுதலான புள்ளியை பெற்றுள்ளார். P என்பவர் Q-ஐ விட கூடுதலான புள்ளியை பெற்றுள்ளார். அதாவது B என்பவர் P-ஐ விட கூடுதலான புள்ளி, P என்பவர் Q-ஐ விட கூடுதலான புள்ளி. அப்போ இந்த மூவருடைய ஒழுங்கு இவ்வாறு பெறப்படும். அடுத்ததாக S-ற்கும் U-விற்கும் இடைப்பட்ட புள்ளியை பெற்றவர்கள் மூவராம். S-ற்கும் U-விற்கும், S என்பவருக்கும் U என்பவருக்கும் இடையில் புள்ளி பெற்றவர்கள் மூவர். எனவே R-ம் T-யும் இவர் முதலாம் இடம், இவர் கடைசி இடம் என்பதனால் இவர்கள் இடையில் வர முடியாது. இந்த மூவரும் இவர்கள் இருவருக்கும் இடையிலேயே வர வேண்டும். எனவே S-ஐ 2ஆம் இடம் என கொண்டால் U-வை கடைசிக்கு முதல், அதாவது 6ஆம் இடமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 பேரையும் B, P, Q ஆகிய மூவரும் S-க்கும் U-வுக்கும் இடையிலே இருப்பார்கள். அதாவது S-க்கும் U-வுக்கும் இடையில் 3 பேர் உள்ளார்களாம். எனவே அந்த V, P, Q நாம் S-ஐ 6ஆம் இடத்திலும் U-வை 2ஆம் இடத்துக்கும் மாற்றி போடலாம். அதாவது S 6ஆம் இடம், U 2ஆம் இடத்துக்கும் போகலாம். அவர்களில் மாற்றம் ஏற்படலாம், ஏனையவர்களில் மாற்றம் ஏற்பட மாட்டாது. ஆனால் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா 4ஆம் இடத்தை பெற்றவர் யார்? முதலாம் இடம், 2ஆம் இடம், 3, 4. 4ஆம் இடத்தை P என்பவர் பெற்றிருப்பார். எனவே சரியான விடை முதலாவது விடை. தரப்பட்டுள்ள எண்களுக்கிடையிலான தொடர்பினை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. இங்கு 2ஐ 5ஆல் பெருக்க வரும் விடை 10, 5ஐ 3ஆல் பெருக்க வரும் விடை 15, 3ஐ 7ஆல் பெருக்க வரும் விடை 21. அடுத்ததாக 7ஐ 8ஆல் பெருக்க வரும் விடை 56. எனவே தரப்பட்டுள்ள விடைகளுள் 2வது விடை சரியானது. இங்கு
1 2 3 4 4 சங்கிலிகள் தரப்பட்டுள்ளன. அதாவது முதலாவது சங்கிலியில் 31 வளையம், 31 வளையங்கள், 20 வளையங்கள், 6 வளையங்கள், 3 வளையங்கள். அதாவது 31 வளையங்கள், 20 வளையங்கள், 6 வளையங்கள், 3 வளையங்கள் கொண்ட 4 சங்கிலிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றை 15 வளையங்கள் கொண்ட, அதாவது ஒவ்வொன்றையும் 15 வளையங்கள் கொண்ட சங்கிலிகளாக மாற்றுவதற்கு குறைந்தது எத்தனை வளையங்களை வெட்டி பொருத்த வேண்டும்? அதாவது இங்கு தரப்பட்டுள்ள இந்த 4 சங்கிலிகளையும் 15 வளையங்கள் கொண்ட சங்கிலிகளாக மாற்ற வேண்டும். அதற்காக குறைந்தது எத்தனை வளையங்களை வெட்டி மாற்ற வேண்டும், பொருத்த வேண்டும்? முதலாவதில் 31 வளையங்கள் உள்ளன. இந்த 31 வளையங்களில் 31ஐ 2ஆல் பிரிக்க, அதாவது 15 15ஆக பிரிக்க வேண்டுமாயின் அதில் ஒரு வளையம் அகற்றப்படல் வேண்டும். 31 வளையங்கள் உள்ள சங்கிலியில் நடுவளையம் 16வது வளையம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 15வது வளையத்தை நாம் வெட்ட வேண்டும். இந்த 15வது வளையத்தை வெட்டி இந்த சங்கிலியிலிருந்து அகற்ற வேண்டும். எனவே நாம் ஒரு வளையத்தை நடுவில் உள்ள வளையத்தை வெட்டி அகற்றிவிட்டோம். எனவே இதில் 15 வளையங்களும் இதில் 15 வளையங்களும் உள்ள 2 சங்கிலிகளாக அவை பிரிந்துவிடும். நாம் வெட்டி எடுத்த அந்த 16வது வளையத்தை இங்கு கொண்டு பொருத்தலாம். அதாவது இது ரெண்டையும் இணைப்பதற்காக பொருத்தலாம். அடுத்ததாக இதில் 20 வளையங்கள் உள்ளன. மேலதிகமாக 5 வளையம் உள்ளது. அதாவது 15 வளையமாக மாற்றுவதற்கு கூடுதலாக 5 வளையங்கள் உள்ளன. எனவே 1 2 3 4 5. இந்த 5 வளையங்களையும் வெட்ட வேண்டும். 5 வளையத்தையும் தனியாக பிரிக்க வேண்டும். 1 2 3 4 5. இந்த வளையத்தை நாம் வெட்டி பிரித்தல் வேண்டும். அப்போ இந்த 5 வளையங்களையும் தனியாக்கிவிட்டு, அதாவது ஒரு வளையத்தை வெட்டினோம், அந்த வளையத்தை கொண்டு இந்த வளையத்தினுள் பொருத்தி விடலாம். எனவே அந்த 5 வளையங்களும் இங்கு இவ்வாறு புறப்பட்டிருக்கும். எனவே இதில் 20 வளையங்கள் காணப்படும். நாம் இங்கு ஒரு வளையத்தை வெட்டினோம், இங்கு ஒரு வளையத்தை வெட்டினோம். இங்கு வெட்டிய வளையத்தை கொண்டு இதில் பொருத்தினோம், இதில் வெட்டப்பட்ட வளையத்தை கொண்டு இதில் பொருத்தினோம். எனவே இதிலும் 15, இதிலும் 15, இதில் 15, இதில் 15. எனவே குறைந்தது 2 வளையங்களை வெட்ட வேண்டி ஏற்படும். 2 வளையங்கள் என்பது சரியான விடை. எனவே முதலாவது விடை.